வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா டை போடுறத காட்டுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தள்ளி போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போட்டுடலான்னு இருக்கேன். நம்ம என்னென்ன அதில் சேர்க்குறேன், எப்படி அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு நேரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. வாரத்தில் ஒரு நாள் அப்படி போட்டு தொடர்ந்து ஒரு 2 மாதம் போட்டால் தான் நமக்கு கரெக்டான கலர் வந்து வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து டீ டிகாஷன், அதாவது 2 ஸ்பூன் டீ தூள் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். நல்லா அதோட சாறு ஃபுல்லாக இறங்கணும். அந்த மாதிரி கொதிக்கணும். அப்புறம் 3 லெமன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நெல்லிக்காய் பொடி. இது பார்த்திங்கன்னா அபரி பொடி பாருங்கள். இது வந்து பிளாக் ஹென்னா. இது போடும்போது கொஞ்சம் நல்லாவே நமக்கு கலர் வந்து. இது ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபா. இப்படியே வாங்கினீங்கன்னா இது வந்து 90 ரூபா. இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6 பேக்கெட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து 2 பேக்கெட் தேவைப்படும். இந்த இரும்பு கடாயில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துரு ஏறி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பரவாயில்லை. அப்போ தான் வந்து நல்லா அது கலர் கொடுக்கும். லெமன் வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 லெமன் வந்து புழிஞ்சு விடுறேன். சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை தலைவலி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் லெமன் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் அவுரி பொடி வந்து 2 ஸ்பூன் கலந்துருக்கேன். யார் யாருக்கு எவ்வளோ முடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பேக்கெட் நான் பிளாக் ஹென்னா சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது. கிண்டிட்டு அதுக்கப்புறமா பத்தாட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சேன். அது 3/4 டம்ளரை விட கம்மி ஆயிடுச்சு. இதே சரியாக போடும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் நைட்டே கூட போட்டு வச்சுக்கலாம். நைட்டே இந்த மாதிரி கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த இரும்பு பாத்திரத்தில் இதுவாகி நமக்கு இரும்பு சத்துமே கூடும். இப்போ வந்து நான் 1 ஹவர் மட்டும் ஊற வச்சுட்டு போட்டுடலான் இருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி திக்காக வந்துட்டோம். கலர் மாறிடுச்சு பாருங்கள், கருப்பு கலராக ஆயிடுச்சு. இது வந்து இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம தலையில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த திக்கில் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்தால் பொறுமையாக உழுற மாதிரி. ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா தலையில் போட்ட உடனே ஒழுகும். பாருங்கள், இப்போவே நல்லா வந்து கருப்பாக இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். டை வந்து நம்மளே போட்டுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து எங்கள் தம்பி பொண்ணை தான் போட சொல்ல போகிறேன். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா போட முடியும். அதனால் போட்டு விட போகிறாங்க. பாருங்கள், நல்லா சிக்கி எடுத்துடணும். தலையில் சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனாக போட முடியும். இல்லைன்னா நடுப்புற வாரும்போது அந்த சிக்கி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈவனாக வராது உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இப்படி முன்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த முன்னாடி உள்ள முடியெல்லாம் கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கப்புறம் உள்ளே போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வடுகாய் எடுத்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும். அதுக்கு தான் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள போட்டு விட சொல்லுங்கள். சப்போஸ் இல்லைன்னா நம்மளே போட்டுக்கலாம். அடுத்தவங்க நமக்கு டை போட்டு விட்டால் சூப்பராக தூக்கம் வரும். அப்படியே ஒரு குட்டி தூக்கம் கூட போட்டுடலாம். இது போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இது வந்து நமக்கு ஊறணும். அப்போ தான் கொஞ்சம் கலர் பிடிக்கும்.
டை மாதிரி டக்குன்னெல்லாம் கலர் பிடிக்காது, கொஞ்சம் பொறுமையாக தான் கலர் பிடிக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரே தடவையில் இதுவாகாது, கொஞ்சம் தான் கலர் வரும் நமக்கு. இப்படி வாரம் போட்டாக்கா தொடர்ந்து போடும்போது நல்ல கலர் வந்துடும். போட்ட உடனே கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து வரும். முடியில் வந்து நல்ல கலர் வந்துடும், உள்ளே வந்து கலர் வர கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.